பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது பிரியமான தேவனுடைய ஜனங்களை நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார், பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக மாறட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரை எழும்பவும் கர்த்தாவே நீர் கிருபை தரப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆற்றட்டும், தேற்றட்டும், வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்யும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம். நம்ம 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்துல நாம் என்ன பண்ணணுமா? பயபக்தியாக இருக்க வேண்டுமாம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய இருதயங்களே காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்திலே அநியாயம் கிடையாது, முகதாட்சிணியம் கிடையாது. அவர் பரிதானம் வாங்குகிற தேவன் அல்ல. ஆகையினால நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்து நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாராம். நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமாம். எந்த மனுஷர்களுக்கோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ ஆலயத்துக்கு போகிற தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல யார் இருப்பது அதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இந்த இடத்துல ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தெய்வ பயத்தோட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தோட நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு நாம் பயந்து வாழ வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்றாராம்? விரும்பி கொண்டிருக்கிறாராம். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் பயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டுமா? உங்களிடத்துல காணப்படணும். உங்களிடத்துலன்னு சொன்னா அது சிறியோர், பெரியோர், முதிர் வயதுள்ளவர்கள், இன்னும் வயதுல கடந்தவர்கள், மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் தேவனுக்குரிய ஒரு கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் உள்ளத்துல காணப்பட வேண்டும். நம் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுதே இது பரிசுத்த ஆலயம், இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய பரிசுத்த ஆலயத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக என்று சொன்னது போல போகும் பொழுது நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையுமே ஒருமுகப்படுத்தி ஆலயத்துல இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி பயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தீமையான காரியங்களை செய்ய மாட்டோங்க. நம் பயந்து கர்த்தருக்கென்று நாம் வாழும் பொழுது அசுத்த கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில வராது, நாம் செய்ய மாட்டோம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒவ்வொருவனும் என்ன பண்ணுவோம்னா தன்னுடைய பரிசுத்தத்தை காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும், நம் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக தேவ பிள்ளைகள் இருப்பாங்க. பயம் சொன்னா அப்படின்னு நடுங்கி கொண்டு ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வேஷம், அவன் போயிட்ட பிறகு ஒரு விதமான வேஷம். அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதுமே நாம் ஒரே நிலையோடு ஒரே மனதோட பயந்து நடுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு? மனிதர்களுக்கு கிடையாது, கர்த்தருக்கு. நாம் பயந்து நாம் நடக்கும் பொழுதுதான், அவருடைய சொல்லை நாம் கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், இந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமானவன். அவன் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடியவன். அவனை கர்த்தர் அழைக்கும் பொழுது உன் ஜனத்தையும் இனத்தையும் சொந்த பந்தங்களையும் விட்டு நீ பிரிந்து வான் சொல்லும் பொழுது அவன் எல்லா சொந்த பந்தங்களையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து அவன் வந்து கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடியவன். வாசிப்போம் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன், விசுவாசிகளுக்கு தகப்பனாய் காணப்படுகிற இந்த தேவ மனுஷன், கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே புத்திரனும் ஏக புத்திரனும் அவன் விசுவாசித்து வாக்கு தத்தத்தோட பெற்றுக்கொண்ட ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த மோரிய மலைக்கு மேல நடந்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு முட்புதரிலே தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு ஆட்டை நியமித்து வைத்து இந்த ஈசாக்குக்கு பதிலாக பலியிட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா, அந்த ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இந்த தேவ மனுஷனாகிய ஆபிரகாமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த பலிபீடத்தின் மேல கட்டப்பட்டு இருக்கிற அந்த ஈசாக்கின் மேலே என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கையை ஓங்கினான். ஓங்கின மாத்திரத்திலே உன் பிள்ளை மேல கையை போடாதே என்று சொல்லி ஒரு சத்தம் அவனுக்கு உண்டானது. உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் நீ பார்க்கவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் அவன் என்ன பண்ணனா கேட்டான். எந்த மனுஷர்கள் சொல்றதோ அவன் கேட்கவே இல்லை. ஏன்னா இப்படி நான் சொன்னதை கேட்டு நடக்கிறபடினாலே நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க அப்படியே செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களிடத்துல இருக்க கடவுது. இந்த பயம் ஆபிரகாமின் இடத்துல காணப்பட்டது. தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் ஆபிரகாமின் இடத்துல இருந்தது. அப்படி அவன் இருந்ததுனால தான் தேவனிடத்துல இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இந்த ஆபிரகாம் காணப்பட்டான். நீ உன் பிள்ளை மேல கையை போடாம இருக்கிறதுனால, நான் சொன்னதை நீ செய்வதனால இப்பொழுது நீ தேவனை பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த வேளையில ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி பகரப்பட்டது. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நீங்க வாழறீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதின்படியே நடந்தார். அவரை அழைக்கும் பொழுதே எந்தவித மறுப்பும் தெரிவியாதபடிக்கு அவர் என்ன பண்ணாரு, இனத்தை எல்லாம் விட்டு வந்துட்ட பிறகு கூட உன்னுடைய மகனை எனக்கு தாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது கூட அந்த இடத்துல கூட ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவன், கர்த்தருக்கு பயந்தவன். அப்படி பயந்த அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக கர்த்தர் அந்த ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல வாசிச்சுன்னு சொன்னா அப்படியாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். அந்த பய நடுக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஆலயத்துக்கு போற கர்த்தரனை பார்க்கிறாரா இல்லையா? யார் என்ன பார்க்குற, மனுஷர்கள் பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க கிடையாதுங்க. இவர்களுக்கு முன்பதாக நாம் எந்தவித காரியத்தை செய்தாலும் ஒன்றுமே பிரயோஜனப்படாது. ஆனால் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை நான் பயத்தோடு நடுக்கத்தோடு சேவித்தேன் என்று சொன்னால் என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படியாக ஆசீர்வாதங்கள் உண்டானதோ எனக்கும் அப்படியாக நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும் என்று சொல்லி நீங்க பயத்தோட கர்த்தரை சேவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பது நிச்சயம். ஆகையினால பிரியமானவர்களே, நான் ஆலயத்துக்கு போகும்போது பயத்தோடு தான் போறேனா? ஒரு சில பேரை பாருங்க, வேற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பய நடுக்கம் அவங்களுக்குள்ள உண்டாகும். அந்த அந்நிய தெய்வங்களை பார்த்த மாத்திரத்துல அப்படி நடுங்கி சேவிப்பாங்க. ஆனா நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படியாக ஒரு பயம் இருக்குதா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? நம்முடைய தெய்வம் இங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு போகும்பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கை ஆண்டவரே மாற வேண்டும், ஆண்டவரை பயத்தோடு கர்த்தரை நான் சேவிக்க வேண்டும், நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகத்தக்கதாக முழு மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும், பய பக்தியாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதை போல ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை ஒரு வேஷம் தரிப்பது போல நான் அப்படி வாழாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழத்தக்கதாக எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வது நிச்சயம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் நாம் வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கையுக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணணுமா? பயந்து நடுங்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வேற யாருக்கு பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. பயப்படாதபடிக்கு நீங்க தைரியத்தோட கர்த்தருக்கென்று நீங்க என்ன பண்ணணுமா? பயந்து நீங்க ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் கையுக்கு உங்களை கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பது நிச்சயம். எந்த மனுஷன் உங்களை மேற்கொண்டு
மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். யார் உங்களை தூற்றி திரிந்து உங்களை இல்லாதபடிக்கு செய்தனோ, இவங்க மீண்டும் மீண்டும் உயர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, உங்க எதிரிகளின் மத்தியில தேவன் உங்களுடைய தலையை உயர்த்துவது நிச்சயம். எதிரி ஒருவன் வரானா உங்களுக்கு என்ன பண்ணுனா, கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படுங்க. எதிரியை பார்த்து ஒரு நாள் பயந்துடாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நீங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ளாக எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை இருந்தா தான் எதிராளி உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார், உங்களோட கூட இருப்பாருங்க. நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவராக இருக்கு. நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு நடந்துரும். ஆனா கர்த்தருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சத்துருக்களின் கைக்கு உங்களை கர்த்தர் நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், அவன் என்ன பண்றான், எதிரிகள் சுற்றிலும் சூழ்ந்து வருகிறார்கள். அம்மோன் புத்திரியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் கூடி வரும் பொழுது இவனுக்கு ஒரு பயம் வருது. ஜனங்கள் எல்லாரும் வந்து யோசபாத்தே நமக்கு விரோதமாக ஜனங்கள் கூடிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ளாக ஒரு பயம் உண்டானது, நடுக்கம் உண்டானது. அப்பொழுது யோசபாத் பயந்து அவன் என்ன பண்ணனா, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டானா. அவன் பயப்படக்கூடிய பயம் என்னன்னா, எதிரி என்னை மேற்கொண்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணானா, என் தேவன் என்னை என்ன பண்ணுவார், இந்த எதிரின் கையுக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி கர்த்தருடைய சகாயத்தை நாடினதுனால தேவன் அவனுக்கு உதவி பண்ணக்கூடியவராக இருந்தாரா. உங்களை சுற்றில் இருக்கிற சத்துருக்களின் கைக்கு நீங்கள் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே நீங்க பயப்படும் பொழுது, அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, இந்த யோசபாத் என்ன பண்ணான்னு சொன்னா, உபவாசத்தை தேசம் எங்கும் கூறுவித்தான். சிறியோர் பெரியோர் எல்லாரும் கூடி வந்து அந்த தேவ சமூகத்துல எல்லாருமே இருந்து என்ன பண்ணாங்கன்னா, பாடி துதி செய்தார்கள். பாடி துதி செய்யும் பொழுது எதிரிகள் தங்களுக்கு விரோதமாக வெட்டுண்டு விழும்படியாக தேவன் இவர்களுக்கு ஒரு அனுகிரகம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, யோசபாத்தை போல மனுஷர்களுக்கு பயந்து கொண்டிருந்தாலும், அந்த பயமுள்ள ஒரு வாழ்க்கை உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய சமூகத்தை நாடும் பொழுது அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவன் பயந்த மாத்திரத்துல போயிட்டு அந்த இடத்துல பிரச்சனையில மாட்டிக்கொள்ள என்னை விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன், அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி போயிட்டு தேவனுடைய சமூகத்துல ஒருமுகப்படுத்தினான். தேவனை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை, இந்த வேளையில கூட உங்க இருதயத்தை நீங்க ஒருமுகப்படுத்தும் பொழுது, பயத்தோடு கர்த்தரை நீங்க சேவிக்கும் பொழுது, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணத்தை நீங்க கொடுக்கும் பொழுது, சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் எப்படியாக யோசபாத்துக்கு விரோதமாக வந்த அவர்களை வெட்டுண்டு விழும்படியாக செய்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், எங்க சொந்த பந்தங்கள்னால இப்பேற்பட்ட காரியங்கள் இப்படியாக எங்களை சூழ்ந்து ஒவ்வொருவரும் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு நிற்காதீங்க. நீங்க தேவ பாதத்தை நாடுங்க. இந்த யோசபாத்தை போல உபவாசத்தை கூறுவியுங்கள். கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படுங்க. நீங்க பிரச்சனையை பார்த்து எதிரியை பார்த்து பயந்து ஒரு நாளும் சோர்ந்து போயிட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோட தான் கூட இருக்கிறார். இந்த யோசபாத்தோட தேவன் கூட இருந்தார். அவனுடைய எதிரிகளுக்கு அவனை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வேளையில கூட தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கென்று நீங்க பயந்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் கைக்கு தேவன் உங்களை நீங்களாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார். தங்களுக்கு விரோதமாகவே யார் ஒருவன் உங்களுக்கு விரோதமா எழும்பி வரானோ, அவன் வெட்டின குழியில தானே விழுவான். உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் ஏதாச்சும் செய்ய வரானா, அவன் என்ன செய்யறானோ அந்த பிரச்சனையிலே அவனை மாட்டிக்கொள்வா. நீங்க உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களா? எதிரிகள் எல்லாம் உங்களை மேற்கொள்ள கூடாதா? இந்த யோசபாத்தை போல தேவ சமூகத்தை நாடுங்க, உபவாசத்தை எடுங்க, தேவ பாதத்துல காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோபுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கூட இருந்தான். அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவனாக காணப்பட்டான். அவன் உத்தமனாக இருந்தான். அவனுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணார், இடைப்பட்டு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தேவன் அவனை கண்ணோக்கி பார்த்தாருங்க. அவனுடைய ஜெபத்தை கேட்டாருங்க. இந்த வேளையில கூட நீங்க கர்த்தருக்கென்று நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, என் கணம் எங்க, எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்க? அவர் கேட்கிறாருங்க. ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருக்கு ஒரு கணத்தை கொடுங்க.
அவரை மேன்மையாய் பேசுங்க, அவரை உயர்த்தி பாடுங்க, அவரை மகிமையாக அவருடைய நாமத்தை சொல்லி அவங்க துதியுங்க. என் கணம் எங்க? தேவன் வருத்தப்படுறாருங்க. எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்க? இந்த வேலையில கூட ஏதோ போற சடங்காச்சாரியமாக வாரந்தோறும் ஆலயத்துக்கு போற, கர்த்தரை தேடுற, ஆராதிக்கிற இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். நம் கர்த்தருக்கென்று நாம் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பயத்தோடு சேவிங்கள், நடுக்கத்தோடு சேவிங்கள். அப்படியாக நீங்க இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நாள கூட கேட்ட சத்தியத்தின்படியாக கர்த்தருக்கு உரிய கணத்தை அவருக்கு செலுத்துங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே உமக்குரிய கணத்தை ஆண்டவரை செலுத்தி உம்மிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக. இந்நாள கேட்ட சத்தியத்தின்படியாக யாரெல்லாம் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனை இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனுக்கு ஆண்டவரே பயந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீ நடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.